நிறைய பெற்றோர் பிந்தின நாட்கள்ல அவங்க சொன்ன ஆலோசனைகளை பிள்ளைங்க உணர்ந்து அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. நான் பொதுவா நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். அப்பா உயிரோடு இருக்கும்போது, அம்மா உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகள் அப்பாவை புகழவே மாட்டாங்க, அம்மாவை புகழ மாட்டாங்க. பொதுவா அவங்களை திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சும்மா இதை செய்யாத, அதை செய்யாத, அங்க போ, அதங்க போ, இதே தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பொதுவா நான் பார்த்திருக்கேன், இவங்க எல்லாம் வளர்ந்து அவங்க அப்பா அம்மா வயசாகி அவங்க மரிச்சிருவாங்க பாருங்க. இறந்த பிறகு சாட்சி சொல்லும் போது கண்ணீர் வடிச்சுட்டே சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா இவ்வளவு ஆலோசனை கொடுத்தாங்க, அது எனக்கு பிந்தின நாட்கள் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அவங்க கொடுத்த கட்டுக்கோப்பான வாழ்க்கை, அவங்க வைத்திருந்த கடினமான ஒழுக்க நெறிகள்லாம் எங்களுக்கு பின்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு அப்ப புரியல, நான் அப்போ ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா பிந்தின நாட்கள்ல அவங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி கூட அதே தான். ஆண்டவர் ஏன் துணைகளை கொடுக்கிறார் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கும் போது நான் பார்க்காத பகுதியை என் மனைவி பார்க்க முடியும், என் மனைவி பார்க்க முடியாத பகுதியை நான் பார்க்க முடியும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்ற ஒரு சகிப்பு தன்மை நமக்கு தேவை. உன்னை ஞானி என்று எண்ணாதேன்னு பைபிள்ல இருக்கு இல்லையா? நம்ம பெரிய ஞானி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் தான் உலக ஞானி நினைச்சிட்டோம்னா ஆலோசனை எடுத்துக்கிடவே மாட்டோம். சில வீடுகளில் பண்ற பெரிய தப்பு, உங்களுக்கு அன்பா சொல்றேன், இதை செய்யாதீங்க. சில வீடுகளில் சில குடும்பம் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, சில கணவன்மார் மனைவிய 10 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அம்மாவை தான் கடவுளா வச்சு வணங்குவாங்க. மறந்துடாதீங்க, உன்னுடைய மனைவியும் உனக்கு ஒரு தாய் தான்ப்பா. உன் பிள்ளைகளுக்கு அவளியா தாய். மனைவியை தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும். சில பேர் மனைவியை டோட்டலா அசட்டை பண்ணிடுவாங்க, குப்பையை போல பார்ப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூட்டு பேசாம இரு, எல்லாம் எங்க அம்மா சொல்றது தான். உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு சொன்னாங்க, உங்க அம்மா உங்களுக்கு வாலிபனா இருக்கும்போது புத்தி சொன்னாங்க. ஆனா நீங்க குடும்பம் ஆயிட்டீங்களா, மனைவியை ஒரு தாய் மாதிரி பாருங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளை கேளுங்க, கவனிங்க. சில பேர் கல்யாணம் ஆன பிறகு கூட மனைவியோட ரிலேஷன்ஷிப்பே பில்ட் பண்ணாம இன்னும் அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. அவளுக்கும் அறிவு இருக்கு, ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்போ she will also grow. அவளும் வளருவாள். அவளும் உங்களை போலதான் உலகத்தை பார்த்து வளருகிறாள். அவளும் நிறைய காரியங்களை செய்கிறாள், அவளுக்கும் தெரியும். ஆனால் அவளையும் மதிங்க. நிறைய கணவன் மருந்து பெரிய தப்பு பண்றாங்க, அப்படி பண்ணாதீங்க. சில மனைவி மருந்து தப்பு பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாமே அவங்க அப்பா அம்மா தான். கணவனை என்னன்னே மதிக்க மாட்டாங்க, சுத்தமா மதிக்க மாட்டாங்க. எங்க அப்பா சொல்லிட்டார், எங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு கணக்கும் சேராது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக வைத்திருக்கிறார். தேவன் நினைத்ததை மனுஷன் என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒருமித்து போகணும். ஒருத்தருடைய ஆலோசனைகளை ஒருத்தர் என்ன பண்ணணும், கேட்கணும். ரெண்டு பேர் சேர்ந்து ஒருவேளை பெற்றோருடைய ஆலோசனை கேட்கலாம். ஆனா பெற்றோருடைய ஆலோசனை கேட்கணும்னு மனைவி என்ன பண்ணிடக்கூடாது, ஓரம் கட்டக்கூடாது, கணவனை ஓரம் கட்டக்கூடாது, நீங்க தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஒருமித்த கருத்தோடு ஒருவருடைய ஆலோசனை கேட்கிற சகிப்போடு வளருவோம். ஆனா நம்முடைய குடும்பம் வெற்றியுள்ள குடும்பமாய் மாறும்.